72 படிச்ச எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், அதிமுக ஆரம்பிக்கிறார். எனக்கும் வந்து அதிமுகவில் படிச்ச எம்ஜிஆர் மேலே ஈர்ப்பு, அதிமுக மேலே ஒரு ஈடுபாடு. அது ஒரு புது கட்சி, வளர்கிற கட்சி, அவர் எம்ஜிஆர் மேலே நம்பிக்கை. இன்னைக்கு திருநாவுக்கரசருங்கிறது இன்னைக்கு ஒரு அரசியலில் யாரை சொல்லலாம், புரட்சி தலைவர். முதல்ல நன்றி கடன் எங்கள் அப்பா பெற்று வளர்த்து படிக்க வச்சு வக்கீல் மெட்ராஸ் வரைக்கும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரே சட்டக்கல்லூரி தான். உங்கள் ஊர் சார்? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதி ஆவுடையார் கோயில் தாலுக்காவில் தீயத்தூர் வடகோட்டைன்னு ஒரு கிராமம். நீங்கள் ஜாயின் பண்ணது ஸ்டேட்டாக ஏடிஎம்கேவில் சார் இல்லை திமுக? அது மாதிரி திமுக மீட்டிங்லாம் பேசியிருக்கேன். ஓகே. ஆனால் ஃபர்ஸ்ட் உங்களோட அரசியல் ஆரம்பம்ன்றது திமுகலையா? திமுக. ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் சொல்லணும். ஆரம்பம் பிறந்ததுலேருந்து இருக்கு. ஆமாம், பிறப்பால் வளர்ப்பால் எல்லாம் காங்கிரஸ் தான் ஆரம்பித்தேன். எம்ஜிஆர் இல்லைன்னா கஷ்டங்க, திமுகவில் கஷ்டங்க, எம்ஜிஆர் நீக்கினது தப்புங்க அப்படின்னு சொல்கிற ஒரு செட்டு. நீங்கள் அப்போ என்ன சார் நினச்சிங்க? நான் எம்ஜிஆர் நீக்கினது தப்பு, அது எம்ஜிஆரோட தான் போகணுங்கிறதுனால எம்ஜிஆர் சேர்றேன். எம்ஜிஆரோட அவரோட வந்து மாணவனாக வேலை சார். 71 வரும், 77 வரும்போது அப்போது தலைவர் எங்கே நிற்கிறதுன்னு பிரச்சனை வரும்போது அருப்புக்கோட்டை அல்லது அறந்தாங்கி தலைவர் நிற்கிறதுக்கான ஒரு தொகுதியாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே. எம்ஜிஆரை கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட தொகுதி அருப்புக்கோட்டை. அவர் அருப்புக்கோட்டை, தலைவர் அருப்புக்கோட்டை, எனக்கு அறந்தாங்கி. அதுதான் கடைசி அர்த்தம். தமிழ்நாட்டை கடைசி அறிவிக்கப்பட்ட 2 தொகுதியாக தான் அன்றைக்கி 77 போட்டு ஜெயித்தேன். அந்த தேர்தலில் தலைவரும் அங்கே வர முடியல பிரச்சாரத்துக்கு. ஆனால் நான் 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தேன். அதனால நான் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அவர் சொன்னார், எப்படி நான் வந்த இடங்கள்லாம் தோற்று வச்சு நீ மட்டும் எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன், இல்லை உங்கள் பேரை சொல்லித்தானே அப்படின்னு சொன்னேன். பேர் சொன்னால் ஜெயிச்சிடலாம்னா 234 ஜெயிச்சிருக்கணும்ல, வேறு ஏதாவது காரணம் இருக்கணுமே சொல்லு அப்படின்னாரு. எதிர்கட்சி தலைவராக கலைஞர், பெரிய ஜாம்பவான் அவர். இந்த பக்கத்தில் படிச்ச எம்ஜிஆர் அவர். வேலை செய்ய கடுமையான சண்டை அசம்பிளியில் நீங்கள் நடந்திருக்கு, செருப்பு வீச்செல்லாம் நடந்திருக்கு. அந்த தேர்தலில் அறந்தாங்கியில் திருப்பி சீட்டு கொடுக்கும்போது தலைவர் அதுக்கு வந்து வந்தார், அறந்தாங்கி வந்தார். இது மாதிரி இந்த தொகுதியில் தம்பி திருநாவுக்கரசர் நிற்கிறேங்க, அவர் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் நான் அமைச்சரவை அமைத்தால் என்னுடைய அமைச்சரவையிலே அவர் அமைச்சராக இருப்பார் அப்படின்னு. முன்னாடி யாருக்குமே அவருக்கு மாதிரி பேசினது எந்த எலெக்ஷன்லையும். என்ன அப்படி அரசியலில் வாய்ப்பு கொடுத்து என்னை உருவாக்கணும்னு படித்தது எம்ஜிஆர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அடையாளம் தெரிஞ்ச ஒரு அரசியல் தலைவர்களில் முக்கியஸ்தரில் நானும் ஒருத்தனுங்கிற அளவில் இருக்கேன்னு வச்சுக்கலாம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நான் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க. திருநாவுக்கரசர் அப்படின்ற அந்த பேரை நாங்கள் கேள்விப்படுறப்ப காங்கிரஸ் மூத்த தலைவர் ஒருவர், காங்கிரஸோட மாநில தலைவராக இருந்திருக்கிறாரு, மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு. நம்முடைய பல பரிமாணங்களில் நாங்கள் உங்களை பார்த்துருக்கோம். உங்களுடைய பார்வையில் யார் சார் திருநாவுக்கரசர்? திருநாவுக்கரசருங்கிற பேரே 75 வருஷத்துக்கு முன்னால் வைக்கிற போது தமிழ்நாட்டில் அது வந்து ஆன்மீகத்திலையும் இலக்கியத்திலையும் திருநாவுக்கரசர் தெரிஞ்ச பேர். ஆனால் மக்களிடத்தில் காமனாக இருக்கிற பேர் அல்ல திருநாவுக்கரசர். ஓகே. ரொம்ப ரேராக தான் அங்கங்கே இருக்கும். ஒன்றும் ரொம்ப ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவங்க, இலக்கியத்தில் பற்று உள்ளவங்க, இது மாதிரி யாராவது உங்கள் ஃபேமிலியில் பையங்களுக்கு யாராவது வச்சுருந்தா இருக்கும். ரொம்ப ரேராக தான் இருக்கும். நிறைய பேர் எனக்கு நான் வந்த பிறகு, நான் அமைச்சர்லாம் ஆன பிறகு அவங்களே பிள்ளைக்கு நிறையா பேர் திருநாவுக்கரசர்லாம் பேர் வச்சுருக்காங்க. பல இடங்களில் அபிமானிகள் அந்த மாதிரி நிறையா பேர் வச்சுருக்காங்க. இப்போ நிறையா காமனாக திருநாவுக்கரசுங்கிறது இப்போ காமனாக இருக்குது. அப்போ அது ரேர் நேம் தான். எங்கள் அப்பா அந்த காலத்தில் வந்து அவர் ரொம்ப நிறையா படிக்கலை, பட்டு நல்ல கிராமத்தில் படித்தவர் தான். அப்படி வேணால் பட்டப்படிப்பு அதை படித்தவர் இல்லை. உங்கள் ஊர் சார்? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதி ஆவுடையார் கோயில் தாலுக்காவில் தீயத்தூர் வடகோட்டைன்னு ஒரு கிராமம். ஓகே.
அதில் எங்கள் அப்பா ஒரு விவசாயி, பின்னாடி அரசியலில் காங்கிரஸ்காரர், தேர்ந்தெடுக்கப்பட்ட எலெக்ஷன் அப்போ வந்து மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவராக, பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாலாம் ஜெயிச்சு 10 வருஷம் பிரசிடெண்ட்டாலாம் இருந்தார். எங்கள் பெரியப்பா உடையார் தேவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப நம்பிக்கையுடையவர். ஸோ இப்படி எங்கள் பெரியப்பா அப்பாலாம் சேர்ந்து அந்த பேரை அந்த காலத்தில் வச்சுருக்காங்க, திருநாவுக்கரசர்னு. ஸோ இன்னைக்கு திருநாவுக்கரசர் அப்படின்னா திருநாவுக்கரசருங்கிறது இன்றைக்கி ஒரு அரசியலில் யாரை சொல்லலாம், புரட்சித் தலைவர். முதல்ல நன்றி கடன் எங்கள் அப்பா என்னை பெற்று வளர்த்து படிக்க வச்சு வக்கீல் மெட்ராஸ் வரைக்கும். அப்போ தமிழ்நாட்டில் ஒரே சட்டக்கல்லூரி தான். தமிழ்நாடு சட்டக்கல்லூரி வரைக்கும் அனுப்பி சட்டம் படிக்க வச்சு என்னை வக்கீல் ஆக்கினதெல்லாம் என்னுடைய தந்தையார் தானே. ஒரு விவசாயியாக ஒரு ரிமோட்டு ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயிங்கிற முறையில் அவர் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கார் இல்லையா, பெரிய விஷயம் தானே. கண்டிப்பாக படிக்க வச்சது மட்டும் இல்லை, முதல் தேர்தல் 77 படித்தது எம்ஜிஆர் என்ன வேட்பாளராக நிறுத்தின போது இப்போ கட்சியிலேருந்தெல்லாம் பணம் கொடுக்கறதில்ல, தேர்தல் செலவுக்கான பணங்களை பல கோடியெல்லாம் இப்போ தான் நிறையா கோடிகள் ஆகுது. அப்போ எவ்வளோ சார் ஆச்சு தோராயமாக? இப்போல்லாம் சில ஆயிரங்கள் தான் ஆகிருக்கும், லட்சம் கூட கிராஸ் ஆகிருக்காது. ஓகே, அவ்வளோதான் ஆயிருக்கும். அவ்வளோதான் இருக்கும், சில ஆயிரங்கள் தான் இருக்கும். ஆனால் அப்போ அதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும்ல சார் அந்த காலத்தில்? அது 2-3 கார் போகும், பிரச்சாரத்துக்கு போகிறவங்க அவ்வளோதானே. போஸ்டர் நோட்டீஸு இந்த மாதிரி சின்ன லெவலில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அப்புறம் போய் நேரடியாக கிராமம் போய் மக்களை சந்திக்கிறது தானே, அவ்வளோதான். அது காசு பணம் கொடுக்கறதில்ல, இந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லை. நான் அப்பவும் சரி இப்போவும் சரி நான் பணம் கொடுத்து ஓட்டு கேட்கறது இல்லை. ஓகே, அது ஒரு பாலிசியாக வச்சு அது பணம் கொடுத்து ஓட்டு போடுறதில்ல. அப்படி ஈவன் பாராளுமன்றத்துக்கு திருச்சியில் நிற்கும்போது கூட பணம் கொடுக்காம தான் ஜெயித்தேன் 4,60,000 ஓட்டில். அஃப்கோர்ஸ் திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய பலம் எல்லாம் அது வேறு இருந்தாலும், இவ்வளோ பலம் இருந்தாலும் சில பேர் பணம் கொடுத்தானே ஜெயிக்கிறாங்க. நான் பண்ணலை. இப்போ என்னுடைய மகன் ராமச்சந்திரன் அறந்தாங்கில் எம்எல்ஏ, நான் பணம் 36 ஓட்டில் ஜெயிச்சாப்புல, பணம் கொடுத்து ஜெயிக்கலை சொல்கிறேன். அது மாதிரி உங்கள் ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, அது மாதிரி என்னுடைய பழக்கத்தில் நான் அப்படி கொண்டு வந்துட்டேன், அவ்வளோதான் என்ன பொறுத்தவரை. ஸோ அதனால் நான் வந்து அப்படி அதனால் ஃபஸ்ட்டு என்னுடைய தந்தையார், அதுக்கடுத்து புரட்சி எம்ஜிஆர். என்னை வந்து கல்லூரியிலேருந்து லா காலேஜில் சட்டக்கல்லூரி முடிச்சுட்டு புதுக்கோட்டையில் வந்து வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வருஷம் 1.5 வருஷம் முடிச்சிருப்பேன், அவ்வளோதான் வக்கீலாக. 26-27 வயசுலேயே எனக்கு வந்து அறந்தாங்கி தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அதிமுக சார்பில் புரட்சி எம்ஜிஆர் கொடுத்து, அந்த மாவட்டத்திலேயே அறந்தாங்கி தொகுதியில் நான் மட்டும்தான் 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தேன். பாக்கி தொகுதியெல்லாம் காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி சார் ஜஸ்ட் உங்கள் இளமை காலத்தில் நினைக்கிறேன் சொல்கிறேன். எனக்கு வந்து இது திருமணத்துக்கு முன்னால் தேர்தல், அது நீங்கள் சொல்ல மாதிரி பின்னாடி பார்ப்போம். ஸோ அப்போது என்ன அப்படி அரசியலில் ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை உருவாக்கணும்னு படித்தது எம்ஜிஆர். ஸோ அவரால் அடையாளம் காட்டப்பட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் அடையாளம் தெரிஞ்ச ஒரு அரசியல் தலைவர்களில் முக்கியஸ்தரில் நானும் ஒருத்தனுங்கிற அளவில் இருக்கேன்னு வச்சுக்கலாம். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் கரியர் ஆரம்பிக்கிறப்ப இது மாதிரியான ஒரு இடத்துக்கு வருவோம் அப்படின்னு அப்படி எந்த ஒரு திட்டமிடல் இருந்துச்சா? அப்படி இல்லை, எனக்குள்ளே வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நான் வந்து ஒன்று கட்சியில், நான் எந்த கட்சி அதிமுகனா அந்த அதிமுகவில் விசுவாசமாக இருக்கணும். என்னுடைய தலைவர் பற்றி எம்ஜிஆர், அவருக்கு விசுவாசமாகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருக்கணும். அவர் கொடுத்த பணிகளை செய்யணும், கட்சியை வளர்க்கணும், எனக்கு கொடுத்த இலாக்காக்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும். இதில் எல்லாம் நான் வந்து முழு மனதோடு 100க்கு 100 நான் உழைக்க கஷ்டப்பட எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பேரும் அல்லது அறிமுகமும் மக்கள்கிட்ட வந்து தன்னால் வரத்தான் செய்யதும் வந்தது. அந்த மாதிரி. ஓகே, உங்கள் இளமை காலம் எப்படி சார் இருந்துச்சு? சின்ன வயசில் உங்கள் ஃபேமிலியில்? வயசில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த தீயத்தூர் இடக்கோட்டைங்கிறது ஒரு அந்த காலத்தில் தஞ்சை மாவட்டத்தில் இருந்தது. இப்போ நான் பிறக்கிற போது தஞ்சை மாவட்டம் தான். அறந்தாங்கி தொகுதி வந்து தஞ்சை மாவட்டத்துடைய கடைக்கோடி பகுதி. அது பாம்பாறுன்னு ஒரு ஆறு போகுது, அந்த ஆறுக்கு அந்த பக்கம் கடந்தால் ராமநாதபுரம் மாவட்டம் வந்துடும். ஸோ அந்த பாம்பாறு வரைக்கும் திருப்பணவாசல்னு அங்கே ஒரு சிவஸ்தலம் இருக்குது. பாண்டிய நாட்டில் இருக்கிற 16 சிவஸ்தலங்களுக்குள்ளே அந்த திருப்பணவாசலும் ஒன்று. விருத்தபுரீஸ்வரர் ஆலயம்னு இருக்குது, ஃபேமஸ் சிவன் கோயில்.
தாண்டினா ஆறு தாண்டினா பாண்டிய நாடு வந்துடும், ராமநாதபுரம் வந்துடும். ஸோ அது வரைக்கும் சோழ நாடு ம். அந்த காலத்தில். அதுக்கு பின்னாடி வந்து தஞ்சை மாவட்டம். தஞ்சை மாவட்டத்தில் ஒரு தொகுதி அது, அதில் ஒரு பகுதி அது. அதில் தான் நான் பிறந்தது. 49ல் பிறந்தேன். அதிலேருந்து 1974 வரைக்கும் ம். வந்து தஞ்சை மாவட்டம் தான். ஓகே. 1974 தான் தஞ்சை அப்போ கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது அந்த மாவட்டத்தை பிரித்து ம். தஞ்சையிலேருந்து ஒரு பகுதி, இந்த பக்கம் திருச்சியிலேருந்து ஒரு பகுதி, அப்படி பிரித்து புதுக்கோட்டைங்கிற ஒரு மாவட்டம் 74ல் உருவாக்கப்பட்டது. ம். அதுக்கு பிறகு அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்தது. ஸோ தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்போது புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவன். ம். அதில் வந்து ஒரு காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவன். ம். ஆனா அப்பா எங்கள் வீட்ல அப்பா யாரும் வந்து காங்கிரஸ்காரர். அது காரணம் என்னுடைய நெருங்கிய உறவினர் வந்து பக்கத்தில் வந்து என்னுடைய ஊர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் ஆய்க்குடின்னு ஒரு ஊர். அங்கே முத்துவேல் அம்பலம்னு ஒருத்தர் இருந்தார். ம். அவர் ஒரு காங்கிரஸ் தியாகி. அவர் வந்து என்னுடைய மாமனாருடைய மைத்துனர். என்னுடைய மாமனார் வந்து அடம்பூர் ராமநாதன் சேர்வை, அடம்பூர் லட்சுமணன் சேர்வைன்னு அண்ணன் தம்பி 2 பேர். அந்த லட்சுமணன் அவருடைய மகளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவருடைய அண்ணன் ராமநாதன் சேர்வை. ஸோ அவர் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த முத்துவேல் அம்பலம் ஃபஸ்ட்டு போட்டி போட்டார் தேர்தலில். ம். அதாவது 1957 தேர்தல். ம். 57ல் அவர் காங்கிரஸ் வேட்பாளர். ம். அதுக்கு பிறகு 1962, 67, 71 இந்த 3 தேர்தல்லையுமே பிறந்த காமராஜருக்கு இந்த ராமநாதன் சொன்ன இல்லையா, பெரிய மாமனார், அவர் ரொம்ப வேண்டியவர் காமராஜருக்கு, மூப்பனாருக்கு, எல்லா தலைவர்களுக்கும். அதனால் அவர் அறந்தாங்கியில் வந்து அவர் தான் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார். எப்போவுமே காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். ஸோ நான் சொன்ன மாதிரி 57லேருந்து தாண்டா 62, 57ல் அவர் பெரியப்பாவன் எனக்கு அந்த ஆய்க்குடியில் நின்றவர் முத்துவேல். இவர் ராமநாதன் அதுக்கு அடுத்து. அவர் வந்து நான் சொன்ன மாதிரி 62, 67, 71 4 தேர்தல் ஆச்சு. இந்த 4 தேர்தல் எதுக்கு சொல்கிறேன்னா, அது 1 கிலோமீட்டரில் ஒரு ஊர், இன்னொரு 3வது கிலோமீட்டரில் இன்னொரு ஊர். 2 பேரும் எனக்கு நெருங்கிய உறவினர்கள், 2 பேரும் காங்கிரஸ் வேட்பாளர். ஓகே. உங்களுக்கு அப்பவே ஒரு அரசியல் வந்துருச்சு. அப்போ நான் எங்கள் அப்பாவும் காங்கிரஸ்காரர். அதில் நான் படிக்கிற போது 5வது, 6வது, 4வது, 5வதுலேருந்து 6, 7, 8 இந்த மாதிரி படிக்கிற போது அங்கே வந்து பூத்துக்கு ஸ்லிப் எழுதுறது, காலமாட்டு சின்னத்துக்கு காங்கிரஸுக்கு ஸ்லிப் எழுதி கொடுத்துருங்க. ஏன்னா என்னுடைய உறவினர் நிற்கிறாரு, எங்கள் அப்பாவும் காங்கிரஸ்காரர். அந்த பகுதியே இப்போ காங்கிரஸ் தான் அந்த ஏரியாவில். திமுக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிற நேரம், அது வளர்ந்துட்டு இருந்த நேரம். ஸோ அதனால் பெரிய கட்சிங்கிறது காங்கிரஸ் தான். பெரும்பாலான குடும்பங்கள் காங்கிரஸ் தான். ரேர் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா திமுக வீடு சொல்லிடலாம், திமுககாரன்னு சொல்லுவாங்க. 1-2 வீடு இருக்கும், அவ்வளோதான். ஸோ பெரும்பாலும் காங்கிரஸ். அதனால் அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்ததுனால நானும் ஒரு அப்படி அரசியலில் வந்து ஒரு ஆர்வம், ஈடுபாடு, பூத்துக்கு நான் சொன்ன மாதிரி சிலிப் எழுதி கொடுக்கறது, அந்த இப்படி ஆரம்பித்து அப்புறம் எஸ்எஸ்எல்சி அந்த மாதிரி படிக்கிற பக்கத்தில் எங்கள் ஊரில் வந்து ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல் கூட கிடையாது. ஓகே. திண்ணைப்பள்ளிக்கூடம் தான். ஒரு ஆசிரியர் ராம்நாட்டிலேருந்து ஒரு வாத்தியார் வந்து ஏடு, அந்த காலத்தில் ஏட்டில் தான் படிக்க ஆரம்பித்தோம். எப்படி சார்? ஏட்டில் எழுதி இருக்கும், படிச்சிங்க? ஆமாம், அப்படி தான் ஆரம்பித்தோம் முதல்ல. அப்புறம் ஏடெல்லாம் வாசித்த உடனே வந்து அதுக்கு பிறகு புத்தகம் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்னு வாசிக்கணும், அவ்வளோதான். அவர் வந்து சொல்லிக் கொடுப்பார் அந்த வாத்தியார். அது ஒரு 3-4 வரைக்கும் போன பிறகு அவர் அந்த கிளாஸ் போன உடனே பக்கத்தில் பாதரக்குடின்னு ஒரு ஊர், அங்கே வந்து ஒரு உங்கள் தீயத்தூர்லேருந்து குறைய குறுக்க போனால் 3 கிலோமீட்டர். இப்போ ரோடெல்லாம் கூட கிடையாது. வயல் வரப்புகளில் நடந்து போய் கம்மாக்கரை ஏரி கரைகளில் மழை காலங்களில் ஏரி தண்ணி நம்பி இருக்கும், அந்த கரைகளில் தான் போய் அந்த ஊருக்கு போகணும். நான் எம்எல்ஏ ஆன பிறகு தான் ரோடெல்லாம் போட்டேன் அந்த ஊருக்கு. அந்த மெயின் ஏரியாவிலேருந்து தீயத்தூர்லேருந்து பாதரக்குடி போகிறதுக்கு ரோடே போட்டோம். ஸோ உங்களுக்கு நடந்து போன அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கு? நடந்து தான் போகணும். மத்தியானம் சாப்பாடு காலைல முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடையும் எடுத்துக்கிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு அங்கே முடிச்சுட்டு சாயங்காலம் முடிச்சு ஸ்கூல் முடிச்சுட்டு வருவோம் அந்த மாதிரி. ஸோ அங்கே தான் 8th வரைக்கும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். அதுலேருந்து அது ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரால் நடத்தப்படுகிற பள்ளி, அது ஆர்சி நடுநிலை பள்ளின்னு பேர். ஸோ அங்கே படிக்கிற போதே நான் வந்து ஸ்டூடெண்ட் லீடராக 8th வரைக்கும் இருந்தேன். அந்த மாதிரி பேச்சு போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டு முதல் பரிசு வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஆக்டிவாகவும் இப்போ பாப்புலரான ஒரு நபராகவும் இருந்தேன் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதே. ஓகே. அதனால அந்த பாதிரியார் ஹெட் மாஸ்டர்லாம் என் மேல் அந்த பிரியத்தில் அவங்க கடிதம் கொடுத்து பக்கத்தில் அங்கே வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் ஓரியூர்னு ஒரு ஊர்,
அந்த ஓரியில் புனித அருளானந்தர் உயர்நிலைப் பள்ளின்னு அப் டு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் இருந்தது. அதுவும் கிறிஸ்தவ பாதிரியார்களால் நடத்தப்படுகிற ஒரு நல்ல பள்ளி அது. அங்கே ஹாஸ்டலும் உண்டு. அதனால் அங்கே போய் சேர்ந்தேன். அங்கே வந்து 9லேருந்து 9th 10th 11th. அப்போ 11th எஸ்எஸ்எல்சி. ஓகே. அப்போது அங்கே சென்டர் கூட கிடையாது. பரீட்சை எழுதுறது எஸ்எஸ்எல்சி எழுதுறது தேவகோட்டையில் வந்து டீபிரிட்டோ ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் ஒரே பிரதர் கன்சர்ன் சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி. பேர் தான் வேறு வேறையே தவிர ஒரே நிர்வாகங்களாக நடத்தப்படுறது. அதனால் அங்கே போய் தங்கி தான் எஸ்எஸ்எல்சி பரீட்சை எழுதினேன் தேவகோட்டையில். ஸோ எஸ்எல்சி வரைக்கும். ஸோ இப்படி நான் 10th 11th அங்கே படிக்கிற போது அங்கே வந்து ஸ்கூல் பீப்புள் லீடராக அங்கே போட்டி போட்டு அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டேன். பள்ளி மாணவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் எஸ்எல்சியில். அந்த பேப்பர் நான் ஸ்கூல் பீப்புள் லீடராக இருக்கும்போதே பேப்பர் படிச்சுட்டு அதில் என்ன முக்கிய செய்திகள் வந்திருக்கோ அந்த செய்திகள்லாம் வந்து அது அங்கே வந்து செலக்ட் பண்ணப்பட்டு ஒரு 4-5 முக்கிய செய்திகளை அங்கே அந்த ஹால் மீட்டிங்கில் அது ஃபஸ்ட்டு ப்ரேயர் மீட்டிங் முடித்த உடனே அதை வாசிக்கணும். அது இன்றைய செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி அந்த மாதிரி பேப்பர் படிக்கிறதுல ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அண்ணாவுடைய பேச்சுக்கள், கலைஞருடைய பேச்சுக்கள், நாவலர் போன்றவருடைய பேச்சுக்கள், அது மாதிரி அப்புறம் புரட்சியர் எம்ஜிஆர் அவருடைய படங்கள் பார்க்குறது, அந்த இப்படி பல்வேறு வகையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட இயக்க பற்றாளராக கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். நீங்கள் ஜாயின் பண்ணது ஸ்டேட்டாக ஏடிஎம்கே இல்லையா சார், இல்லை திமுக? அது மாதிரி திமுகவில் மீட்டிங்லாம் பேசியிருக்கேன். ஓகே. ஆனால் ஃபஸ்ட்டு உங்களோட அரசியல் ஆரம்பம்ன்றது திமுகலையா? திமுகவில். ஓகே. நான் சொல்ல அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் சொல்லணும். ஆரம்பம் பிறந்ததுலேருந்து இருக்கு. ஆமாம், பிறப்பால் வளர்ப்பால் எல்லாம் காங்கிரஸ் தான் ஆரம்பித்தேன். ஓகே. ஆரம்பித்து அதுக்கு பிறகு கால மாற்றங்கள், வயது, அறிவு வளர்ச்சி, அதுக்கு பிறகு வளர வளர படிக்க படிக்க உலக ஞானமோ கல்வி அறிவோ வர வர அதுக்கேற்ப மாற்றங்கள் மாற மாற காங்கிரஸிலிருந்து ஒரு திமுக மேலே ஒரு ஈடுபாடு வந்தது. அதோடு வந்து நான் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிவிட்டு பெரிய யூனிவர்சிட்டி அங்கே இதுக்கு அப்போ பியூசின்னு இருந்தது. இப்போ எம்ஜிஆர் வந்த பிறகு +2ன்னு ஆக்கினாங்க இல்லையா? 10th வரைக்கும் வச்சுட்டு 1 2ன்னு +1 +2 ஆக்கினாங்க. அப்போ அந்த சிஸ்டம் கிடையாது நம்ம படிக்கிற போது. எஸ்எஸ்எல்சிங்கிறது 11th. அந்த ஒரு வருஷம் ப்ரீ யூனிவர்சிட்டின்னு காலேஜில் படிக்கணும். அந்த பியூசி எங்காவது காலேஜில் தான் இருக்கும். அந்த பியூசி படித்த பிறகு தான் டிகிரி போக முடியும். மெடிக்கலோ இன்ஜினியரிங்கோ டிகிரியோ அந்த பியூசி பாஸ் பண்ணால் தான் போகலாம். இப்போ +2 பாஸ் பண்ணால் போகலாம்ல, அந்த மாதிரி அப்போ அந்த சிஸ்டம் இருந்தது. அப்போ பியூசிக்கு நான் வந்து சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பாளையங்கோட்டை, அதுவும் கிறிஸ்தவ பாதிரியார் இடத்துல புகழ்மிக்க கல்லூரிகளில் ஒன்று. பெலாரா காலேஜ், சென்ட் ஜோசப், திருச்சி சென்ட் ஜோசப், சென்ட் சேவியர்ஸ் 3 ஒரே மாதிரி ஒரு அமைப்பை சேர்ந்தது தான். அதில் வந்து சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் போய் படித்தேன். அதில் பியூசி அங்கேயும் ஹாஸ்டலில் இருந்து படித்தேன். ஸோ அதுக்கு பிறகு அதை முடிச்சுட்டு அப்போல்லாம் வந்து இந்த திமுக பற்றால் மீட்டிங்லாம் பேசல, திமுகவில் ஒரு ஆர்வம், கலந்துரையாடல் அப்படி போயிட்டுருக்கும் பசங்கள்கிட்ட. ஆனால் கட்சியில் ஜாயின் பண்ணிட்டீங்க? கட்சியெலாம் இல்லை, இந்த கட்சியிலையும் உறுப்பினர், அதிகாரப்பூர்வமாக உறுப்பினர் இல்லை, பற்றாளர். திமுக மேலே ஒரு பற்று, எம்ஜிஆர் மேலே ஒரு பற்று, அண்ணா மேலே, கலைஞர் மேலே உண்மையிலாம் ஒரு ஈடுபாடு, அது மாதிரி ஒரு ஆர்வம், அப்படி சொல்லலாம். அதுக்கு பிறகு டிகிரி வந்து அதிராம்பட்டில் காதர் மதீன் கல்லூரின்னு ஒன்று இருக்குது. அப்போல்லாம் இங்கே காதர் மதீன் கல்லூரி, பூண்டியில் புஷ்பம் கல்லூரி, இந்த காரைக்குடியில் அடாப்பா கல்லூரி, திருப்பத்தூரில் ஒரு கல்லூரி, இந்த மாதிரி அங்கங்கே கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் ரொம்ப குறைவு. அதுக்கு பிறகு தான் தனியார் கல்லூரிகள் நிறையா வந்தது. இப்போ 100கணக்கான கல்லூரிகள் இருக்குது. அப்போது தமிழ்நாடு முழுவதுமே ஒரு 10-20 கல்லூரி, தனியார் கல்லூரி இருந்தால் ஜாஸ்தி அது. ஸோ அதில் தனியார் கல்லூரியில் அங்கே ஒரு இஸ்லாமிய கல்லூரி அது, அதில் வந்து சேர்ந்து பிஏ எக்கனாமிக்ஸு, ஆன்சரி பாலிட்டிக்ஸு, ஹிஸ்ட்ரி அதில் சேர்ந்தேன். ஸோ அப்போ கொஞ்சம் அதிகமான ஆர்வங்களோடு அங்கே மீட்டிங்கில் வந்து சில தலைவர்கள், முக்கியமாக அப்போ இருந்த தலைவர்கள் வந்து அந்த ஏரியாக்களில் பாப்புலராக இருந்தது. எல் கணேசன்னு ஒருத்தநாடு இருந்தார், எஸ்டிஎஸ் இருந்தார். ஸோ இந்த மாதிரி அந்த ஏரியாக்களில் தஞ்சை மாவட்டங்களில் இருந்த ஆட்கள். அப்போது வந்து மன்னை நாராயணசாமி அவர்கள் தஞ்சாவூரில், திருச்சி பக்கத்தில் அன்பில் தர்மலிங்கம் அவர்கள், இப்படி அந்த ஏரியாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய தலைகள் இருக்கிறாங்க, பெரிய தலைகள் இப்படி இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து மன்னார்குடி நடந்த திமுக மாநாடு நடந்தது நான் டிகிரி படிக்கும்போது. அதில் குர்நாம் சிங் பஞ்சாப்லேருந்து வந்து குர்நாம் சிங் சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த மன்னார்குடி மாநாட்டில் கலந்துக்கிட்டார் அவர், சிஎம் கலைஞர். அப்போ பள்ளி மாணவனாக
நான் 2-3 நண்பர்கள், நான் மாஸ்கோ இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த மாநாட்டிலே போய் கலந்துக்கிட்டு டிக்கெட் எடுத்து உள்ளே போய் மாநாட்டுக்கே போயிருக்கேன். அதே மாதிரி அங்கே பொதுக்கூட்டங்கள் நடக்கும்போது அதில் கல்லூரி திருநாவுக்கரசு பிஏ அப்படி ப்ராக்கெட் போட்டு அதிலே கல்லூரி மாணவர்னு போடுவாங்க, 5 நிமிஷம் பேசுவார் அப்படின்னு பேச விடுவாங்க. அது மாதிரி திமுக பொதுக்கூட்டங்கள்லையும் பேசியிருக்கேன். யார் முன்னாடி அப்ப நிறைய தலைவர்கள் அப்போ இந்த எல் கணேசன் சொன்னல, இந்த மாதிரி தொடர்ச்சியாக 71 தேர்தல் வருது. அந்த 71 தேர்தல் வரும்போது நான் டிகிரி படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. அப்போ எஸ்டிஎஸ் அங்கே எம்பிக்கு நிற்கிறாரு. அவருக்கு அந்த ஏரியாக்களில் வேலை பார்த்தோம். பக்கத்தில் இருக்கிற தொகுதிகளில் வந்து பேராவூர்னியில் கிருஷ்ணமூர்த்தின்னு நின்னார். அங்கே அதே மாதிரி வந்து சோசியலிஸ்ட் பார்ட்டியில் மாரிமுத்துன்னு அவங்க திமுக கூட்டணியில் அவர் நின்னார். அங்கே பட்டுக்கோட்டையில் மன்னார்குடியில் பாலகிருஷ்ணன் எம்எல்ஏக்கு நின்னார். இங்கெல்லாம் மாணவர்களோட லாரியில் 10-30 பேரை கூட்டிக்கிட்டு நானும் மாசுமோ 2 பேர் தான் அங்கே மைக்கெலாம் கட்டிக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த காலையில் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் மினி வேனு இல்லை வேன் லாரி எடுத்துக்கிட்டு அங்கே போய் சுற்றுறது, பிரச்சாரம் பண்ணிட்டு ஃபுல் கேம்பெயின் பண்ணுவோம். கம்யூனிஸ்ட் கூட்டணியில் காத்தமுத்துன்னு நாகப்பட்டினத்தில் கம்யூனிஸ்ட் வேட்பாளராக நின்னார். ஸோ அவருக்கு மைக்கு அனௌன்ஸ் பண்ணி காத்தமுத்துவை நம்மை காத்தமுத்துவை நம்மை காக்கும் முத்துவை ஆதரிப்பீர் அப்படின்னு ஞாபகம் இருக்குது எனக்கு. அப்போ சத்தம் போட்டது இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ அது மாதிரி மாற்றி மாற்றி கோஷங்கள் போட்டுக்கிட்டு பிரச்சாரங்கள் பண்ணி இது 71 இது வரைக்கும் அப்படி போச்சு. ஸோ 72 படித்த எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், அதிமுக ஆரம்பிக்கிறார். அப்போ 72 நிறைய பேர் இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் வந்து அங்கே வந்து அதிமுகவில் சேர்ற நேரம். எனக்கு வந்து அதிமுகவில் படித்த எம்ஜிஆர் மேலே ஈர்ப்பு, அதிமுக மேலே ஒரு ஈடுபாடு, அது ஒரு புது கட்சி வளர்கிற கட்சி, அவர் எம்ஜிஆர் மேலே நம்பிக்கை எனக்கு அந்த மாதிரி. அதில் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சார் எம்ஜிஆர் யார் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்? அதுக்கு பல காரணங்கள். எம்ஜிஆர் முதல்ல பேசிக்காக அவரை பார்த்தா இமேஜ், எம்ஜிஆர் ஒரு நல்ல மனிதர், மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். இப்போ அறந்தாங்கியே வந்திருக்காரு. நாம் படிக்கிற காலத்தில் இருந்த புயல் வெள்ளம் காலத்தில் எல்லாம் வந்து அங்கே வந்து மக்களை வந்து பார்க்குறது, உதவி பண்ணுறது. அப்புறம் செய்திகள் அங்கே கொடுத்தாரு, மழை கொட்டு கொடுத்தாரு, ரிஷாகரங்க ஹெல்ப் பண்ணார். அங்கே அவர் நிறையா அவர் செய்கிற தான தர்மங்கள் பேர், அப்புறம் படத்தில் அவர் நடிக்கிற ரோலு, திமுகவுக்காக அவர் ஆற்றிய பணிகள், இதெல்லாம் பார்க்க திமுகங்கிறது அவர் விலகப்பட்ட போது இல்லை தலைவர் இல்லைன்னா அந்த கட்சி கஷ்டங்கிற மாதிரி அந்த ஃபீலிங் வந்தால் நிறைய பேர் வெளியே வர, புதுசாக ஒரு வடிகால், புதுசாக ஒரு கட்சி கிடச்சிருக்குன்னு நிறையா சேர்றவங்க ஒன்று. ஆனால் நீங்கள் திமுகவில் ஈடுபாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இல்லைங்க எம்ஜிஆர் இல்லைன்னா கஷ்டங்க, திமுகவில் கஷ்டங்க, எம்ஜிஆர் நீக்கினது தப்புங்க அப்படின்னு சொல்கிற ஒரு செட்டு. நீங்கள் அப்போ என்ன சார் நினச்சிங்க? அப்போ நான் எம்ஜிஆர் நீக்கினது தப்பு, அது எம்ஜிஆரோட தான் போகணுங்கிறதுனால எம்ஜிஆர் சேர்றேன். எம்ஜிஆரோட அவரோட வந்து மாணவனாக அதில் சேர்றேன். அதிகாரப்பூர்வமாக உறுப்பினராக சேர்றதுன்னு ஒரு கட்சியில் பார்த்தீங்கன்னா அதிமுக தான் ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் வந்து எல்லாம் ஆதரவு மீட்டிங், பொதுக்கூட்டத்தில் கலந்துருக்கேன், நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கேன், மாநாட்டில் கலந்துருக்கேன், கூட்டத்தில் கலந்துருக்கேன். இடையில வந்து 71 தேர்தலில் அப்போ திமுக தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருந்த கலைஞரையே வந்து திருச்சியில் போய் பார்த்துருக்கேன். ஓகே. ஆமாம், அவர் திருச்சியில் பிரச்சாரத்துக்காக வர்றார், 71 தேர்தலுக்கு வர்றார். அப்போ நானும் ஒரு இஸ்லாமிய தோழர் அதிராம்பட்டினத்தில், அவர் தான் திமுக நகர செயலாளர். தாமரங்கோட்டையில் சுப்பிரமணியன் பாலசுப்ரமணியன் இருந்தார், அவர் வந்து யூனியன் காலேஜ் யூனியன் சேர்மன், என் நண்பர். இப்போ நானும் ஒரு முக்கியஸ்தர் கட்சியில், அதனால தான் நானும் போகிறேன். நானும் அந்த மாணவர் கல்லூரி மாணவர் தலைவர், அந்த ஊரில் திமுக நகர செயலாளர், இந்த 3 பேரும் ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு அதிராம்பட்டினத்தில் இருந்து திருச்சியில் வந்து சர்க்கியூட் ஹவுஸில் தங்கியிருக்கிற கலைஞரை பார்க்குறதுக்காக போகிறோம். எதுக்கு போகிறோன்னா, அவர் அங்கே வந்து தஞ்சாவூரில் பிரச்சாரம் முடித்து நைட்டு தங்கிட்டு அங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி புதுக்கோட்டை வழியாக வந்து அவர் வந்து நேர அறந்தாங்கி போகிறார். அறந்தாங்கி போய்ட்டு திருப்பி பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அன்றைக்கி நைட்டு வந்து மன்னார்குடியில் போய் பொதுக்கூட்டம் முடிக்கணும். அப்படி போகிறார் அவர். இந்த நிகழ்ச்சியில் பட்டுக்கோட்டையிலேருந்து அதிராம்பட்டினம் ஒரு 10 கிலோமீட்டர் தான். ஸோ அங்கேயும் வந்து பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக, அப்படின்னு கூப்பிடுறதுக்கு அழைக்கிறதுக்காக போகிறோம். என்ன சொன்னார் சார்? போய் அங்கே அப்போ வந்து நான் போகிற போது அப்போ மாறன் அவர்கள் வந்து அப்போ எம்பியாக இருக்கார், அவர் கூட இருக்கார். அவர் அன்பில் தம்பலிங்கம் அவர்கள் இப்போ மாவட்ட செயலாளர். அவர் அங்கே இருந்தார்.
ஸோ நாங்கள் அந்த 3-4 பேர் மாணவர் தலைவர் இந்த மாதிரி வந்திருக்கோம், நகர செயலாளர் எல்லாம் வந்து 3 பேரும் வந்திருக்கோன்னொடனே மேலே மாடியில் வர சொன்னார். அவர் ரூம்லேருந்து வெளியே வந்தார். அந்த ஹால்லே நின்றுக்கிட்டு என்னன்னு கேட்டார். துணிகள் போட்டோம், என்னென்னு கேட்டார். இந்த மாதிரி வாங்கன்னு சொன்னோம். அதுக்கு நாள் தொடர்ந்து ஒரு சுற்றுப்பயணத்தினால தொண்டை புண்ணாகி ரத்த வாந்தி எடுத்தாருன்னு காலையில் தினத்தந்தியில் தலைப்பு செய்தியாக தான். ஓகே. முதலமைச்சர் ரத்த வாந்தி எடுத்தாருன்னு கேட்டார். காலைல பேப்பர் பார்த்தீங்களான்னு கேட்டார். ஆமாம். அது மாதிரி அதான் தொண்டை புண்ணாயிடுச்சு. இப்படி பேசுறது போட்ட இடங்களை விட்டு டிவியேட் பண்ணி போக முடியாது, மாற்றி போக முடியாது, டூர் போகிற தான் போகணும், வெற்றி விழாவுக்கு வர்றேன், நம்ம தான் ஜெயிக்கிறோம், போய் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஸோ நாங்களும் கும்பிட்டு போட்டு நாங்கள் வந்துட்டோம். அவர் அங்கேருந்து கிளம்பி சுற்றுப்பயணம் காலையில் ஆரம்பிக்கிறார். அவரோட பேசக்கூடிய ஒரு முதலமைச்சரோட திமுக கட்சி தலைவரோட பேசக்கூடிய அளவுக்கு அந்த திமுக மேலே பற்றுதல், அந்த தலைவர் மேலே பற்றுதல், ஈடுபாட்டோடு இருந்தேன் 71 வரைக்கும். அப்போ அந்தளவுக்கு வேலை பார்த்துருக்கீங்க கிரவுண்டில் இறங்கி? ஆமாம், அங்கே மீட்டிங்லாம் போகிறது வர்றது முக்கியஸ்லாம் கருதப்பட்ட லெவலில் இருந்தால் தானே நான் அங்கே போய் பார்க்க முடியும். அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. 71 மாணவ பருவத்திலேயே ஒரு திமுக தலைவரை, ஒரு புகழ்மிக்க செல்வாக்குள்ள ஒரு தலைவர், இன்றைக்கி இந்தியாவில் போற்றக்கூடிய மாபெரும் தலைவர்களில் கலைஞர் ஒருத்தர். அவரை கல்லூரி நாட்கள்லேயே நெருக்கமாக போய் அவரோட பேசக்கூடிய வாய்ப்பு முதல் முறையாக, பிற்காலத்தில் அவரோட பழகிற வாய்ப்பு வரும்போதெல்லாம் அதை சொல்லி அவரும் சந்தோஷப்பட்டிருக்காரு, நானும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன். அதுக்கு முந்தைய நான் 8th படிக்கும் போதே கலைஞர் என்னுடைய ஊருக்கே வந்திருக்கார். ஓகே. பொலிட்டிக்கல் ஈடுபாடுங்கிறது திடீர்னு வந்ததில்லை. அப்படி இப்படி இதெல்லாம் ஒரு சேர்க்க மாதிரி கொஞ்சமாக வந்து பார்த்தா உங்களுக்கு காங்கிரஸ் அந்த பரிச்சயம் வந்திருக்கு, எம்ஜிஆர் விசிட் பண்ணியிருக்காரு, மைண்டில் ஏறி முழு அரசியல்வாதி ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு உந்து சக்திகள்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஓகே. அப்படியே அந்த பரிச்சயம் பிறகு அவரை ஃபர்ஸ்ட் டைம் நேராக இது கூட்டத்திலிருந்து பார்த்தேன், தூரத்துலேருந்து. 71 1-1 71 பார்த்தேன். அப்புறம் 77 நான் துணைசபை நாயர், அவர் எதிர்கட்சி தலைவர், போச்சு எம்ஜிஆர். அப்படி நெருக்கமாக அதுக்கு பிறகு பழகக்கூடியது. எனக்கு திருமணம் 78. அதை கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுத்தேன். இதெல்லாம் சொல்லி பத்திரிகை கொடுத்தோன்னு இந்த கல்யாணத்துக்கு எப்படியுமே அதிமுக கல்யாணத்துக்கு எல்லாம் போக மாட்டார் அவர். அவர் வாழ்க்கையில் அதிமுககாரன் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டது என் கல்யாணம் ஒன்று தான். நீங்கள் பேசுகிறப்பவே சொல்லியிருந்தீங்க, ஒரு கிளை செயலராக அதிமுகவில் ஆரம்பிச்சிங்க. உங்களை எப்படி எம்ஜிஆர் அடையாளப்படுத்தாரு? ஓகே, இவருக்கு சீட்டு கொடுக்கல அறந்தாங்கல அப்படின்ற முடிவுக்கு எப்படி எம்ஜிஆர் கொடுத்தாரு? எம்ஜிஆரோட எப்படி அந்த நெருங்குறீங்க? ஒன்று வந்து ஒரு 10-12 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஓகே. மனு போடுவாங்க இல்லையா. தலைவர் எம்ஜிஆரை ஒரு தடவை தான் பார்த்துருக்கோம். அதுக்கு முந்தைய வீட்டில் போய் அங்கே வந்து அவரோட நெருக்கின பழக்கம்லாம் இல்லை. ஒரு தடவை அவர் ரஷ்யா போய்ட்டு வந்திருக்கும் போது வீட்டில் போய் அவரோட எல்லாரையும் போய் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்தோம். அப்புறம் நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது பார்த்தது தான். நெருங்கின பழக்கம் பேசலாம் அப்படின்னு தெரியாது. ஸோ அப்போது சீட்டு 71 வரும், 77 வரும்போது, அப்போது தலைவர் எங்கே நிற்கிறதுன்னு பிரச்சனை வரும்போது அருப்புக்கோட்டை அல்லது அறந்தாங்கி தலைவர் நிற்கிறதுக்கான ஒரு தொகுதியாக செலக்ட் பண்ணப்பட்டிருந்தது. ஓகே. எம்ஜிஆரே கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. இந்த 2 எல்லாத்தையும் அறிவிச்சிட்டு இந்த 2 தொகுதி மட்டும்தான் அறிவிக்காமல் வச்சுருந்தாங்க கடைசியாக. ஓகே. இந்த 2 தொகுதி தான் கடைசியாக அறிவித்தாங்க. அறந்தாங்கியா அருப்புக்கோட்டையான்னு. அருப்புக்கோட்டையில் போட்டியிடலான்னு அங்கே அந்த பகுதியை சார்ந்த காளிமுத்து போன்றவர்கள், பாலகுரட்டியாக இருந்த ராவர், அண்ணன் ஆரம்பி, இந்த மாதிரி ஒரு செட்டு அங்கே. அறந்தாங்கியில் போட்டி போடலான்னு சொல்கிறது எஸ்டிஎஸ், இந்த மாதிரி அங்கே இருந்த முக்கியஸ்தரில் ஒரு சில பேர் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் இங்கே போட்டி போடலான்னு சொல்லி. ஸோ இந்த 2ம் வந்து அவர் இருந்தது. அப்போது எனக்கு வந்து ஈவினிங் என்ன சொன்னாங்க, ஆஃபீஸ் போகும்போது கட்சி ஆஃபீஸில் தலைவர் பொண்ணு நாளைக்கு நைட்டு அறிவிச்சிருவாங்க, நீங்கள் ஊருக்கு போகலாம். தலைவர் போட்டால் நீங்கள் டம்மி கேண்டிடேட்டாக போடுங்க, மாற்று கேண்டிடேட்டாக நீங்கள் போடுங்க, இல்லைன்னா இப்போ அறிவிப்பு வரும் அப்படின்னு போய் சொல்லிட்டாங்க. நான் ஊருக்கு போயிட்டேன் கிளம்பி. அங்கே போனால் நைட்டு தான் போய் சேர்ந்தேன், காரில் அங்கேருந்து போனோம். நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க? சீட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். ஆமாம், சிட்டிங் எம்பியும் அந்த மாவட்ட செயலாளர் 2 போதுமே. வேறு என்ன சப்போர்ட் வேணும்? ஒரு மாவட்ட செயலாளர், சிட்டிங் எம்பி, 10ஆம் வரைக்கும் அந்த மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய தலைவர் ஆரம்பி போதும். ஆமாம், இதை உறுதிப்படுத்துறதுக்கு பிற்காலத்தில் இதுக்கு முன்னால் கட்சியில் இருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் என்ன அவர் திருநாவுக்கரசு கொடுத்த தப்புன்னு ஒரு கோஷ்டி ஆரம்பித்தாங்க. பட் அவங்களையெல்லாம் போக சொல்லி கட்டுப்படுத்துனது எஸ்டிஎஸ். அப்போவே சார்? ஆமாம், அப்போவே என்ன வந்து என்னை மாற்றிட்டு யாரையாராக போடுங்கன்னு ஒரு செட்டு பழைய ஒன்றிய செயலாளர்கள்லாம் போனாங்க. ஒரு 6-7 பேர் மதுரையில் நாமினேஷன் போட்டு தலைவர் உட்காந்துருக்காரு, அருப்புக்கோட்டை போட்டுட்டு. அவரையே பார்க்க போனாங்க. அவர் யாரையும் பார்க்கல. இப்போ அறிவிச்சா தான் போய் வேலை பாருங்கன்னு அனுப்பிட்டார். அப்போ அங்கே எஸ்சிஎஸ் இருந்தார். எஸ்சிஎஸ்ல போங்கன்னு இவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி அனுப்பி அவர் அதை கன்ஃபார்ம் பண்ணார்னு சொல்லலாம் அவர். ஸோ அப்படி
ம். ஸோ இந்த மாதிரி தான் அது நான் கேண்டிடேட்டாக அங்கே வந்து நீங்க ஊருக்கு போறீங்க. வந்து அங்கே போய் விசாரிச்சா தலைவர் அறிவிச்சாச்சு அருப்புக்கோட்டில் அதுக்குள்ள அறிவிப்பு Okay. வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு என்ன சார் 27 வயசா சார்? ஆமாம் 67 வயசு தான். ஸோ எனக்கு அதுக்கு பிறகு நான் ஊரில் போய் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கு பிறகு வந்து அடுத்த நாளே நாமினேஷன். ஓகே. அது முதல் நாள் தான் அறிவிச்சாங்க, நைட்டு தான் அறிவிக்கிறாங்க, காலையில் நாமினேஷன். எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட தொகுதி அருப்புக்கோட்டை. அவர் அருப்புக்கோட்டை, தலைவர் அருப்புக்கோட்டை, எனக்கு அறந்தாங்க. அதுதான் கடைசி அர்த்தம். தமிழ்நாட்டில் கடைசி அறிவிக்கப்பட்ட 2 தொகுதியாக தான் அன்றைக்கி 77. ஓகே. ஒன்று அவரு, ஒன்று அவர், ஒன்று நீங்க. ஆமாம். ஓகே. ஸோ நான் தான் போட்டி போட்டு ஜெயித்தேன். அந்த தேர்தலில் தலைவரும் அங்கே வர முடியல பிரச்சாரத்துக்கு. இதான் சார் ஒரு முக்கியமான இடமே இதுதான். புதுக்கோட்டையில் 4 சட்டமன்ற தொகுதிகளும் பிரச்சாரம் பண்ணிட்டு உங்களுக்கு பண்ணல அவரு. பண்ண முடியல அவரால். ஆனா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனால் நான் 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தேன். அதனால நான் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அவர் சொன்னார், எப்படி நான் வந்த இடங்கள்லாம் தோற்று போச்சு, நீ மட்டும் எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டார் என்ன. நான் உடனே சொன்னேன், இல்லை உங்கள் பேரை சொல்லி தந்தேன் அப்படின்னு சொன்னேன். அவர் விளையாட்டாக சொன்னார், என் பேர் தான் 234 தொகுதியிலையும் சொன்னாங்க, பேர் சொன்னால் ஜெயிச்சிடலாம்னா 234 ஜெயிச்சிருக்கணும், இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கணுமே சொல்லு அப்படின்னாரு. அப்போ நான் என்ன சொல்கிறது, அப்போ நான் சொன்னேன், இல்லைன்னா கட்சி அங்கே ஓரளவு நல்லா இருந்தது ஒன்று. ரெண்டாவது வந்து அங்கே வந்து காங்கிரஸ் ஓட்டெல்லாம் அங்கே கம்யூனிஸ்ட் போட்டி போட்டுச்சு. அது 3-4 தடவை என்னுடைய உறவினர்கள் தான் காங்கிரஸ் வேட்பாளர்களாக நின்றுருக்காங்க. அது என்னுடைய கல்யாணம் ஆகலை, எனக்கு உறவினர், பக்கத்து ஊர் உறவினர். 77 தேர்தல் முடிஞ்சு 78 தான் அந்த ராமநாதனுடைய தம்பி லட்சுமணன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே. எனக்கு பெரிய கல்யாணம் ஆகலை, இருந்தாலும் உறவினர் தான், பக்கத்து 2-3 கிலோமீட்டரில் உறவினர். அதனால் அந்த ஏரியாவில் உறவினர்களும் சரி, மற்றபடி இந்த காங்கிரஸுக்காக போட்ட ஒரு எல்லா ஊர்கள்லையும் ஒரு காங்கிரஸுக்குன்னு ஒரு ஆதரவு ஓட்டு இருக்குமில்ல. அதுவும் இந்த ஒரே குடும்பத்தில் அடம்பூருங்கிறது மாமனார் ஊர் இல்லை, அடம்பூராருன்னு அவருக்கே போட்டு அவருக்கு வேண்டிய குடும்பங்கள், அவர் போனால் தங்குறது, வீடுறது, சாப்பிட்றது, அந்த மாதிரி அவருக்கு வேலை பார்த்த குடும்பங்கள், முக்கிய குடும்பங்கள்லாம் எல்லா ஊர்கள்லையுமே ஒரு காங்கிரஸ் பாரம்பரியமான குடும்பங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் போடல. உங்களுக்கு ஒரு அடம்புறாருக்கு அவர் ஏற்கனவே நின்னார்ல, அவர் சொந்தக்காரரு, ஒரு வக்கீல், புதுசாக வந்திருக்காரு. எங்கள் அப்பாவும் அந்த ஏரியாவில் பஞ்சாயத்து பிரசிடண்டாக இருந்தார், தெரிஞ்சவர் தான். அந்த ஆவடவல் பொறுத்த வரைக்கும் அறந்தாங்கி பகுதியில் தொகுதி முழுதும் மாமனார் தெரிஞ்சவர். ஸோ இந்த வகையில் எனக்கு வந்து எல்லாருமே வந்து சரி ஒரு புது பையன் வந்திருக்காரு. நானும் ஒரு ஊராக போய் நடந்து போய் இப்போ என் பேர் திருநாவுக்கரசு, அப்புறம் எம்ஜிஆர் போட்டிருக்காரு, என்ன ரேட்டரில் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி என்னோட நடக்க முடியாது அவங்களால, மற்றவங்கலாம். அப்போ நீங்கள் யங்ஸ்டர் இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் போயிட்டே இருப்பேன். டக்குன்னு ஊரில் போய் இறங்கி வண்டி நின்ன உடனே வீடு வீடாக போய் டக்குன்னு கும்பிட்டுட்டு வந்துட்டே இருப்பேன் ஒரு வீடாக. அது மாதிரி போயிட்டே இருந்தேன். மக்களும் வந்து இம்ப்ரெஸ் ஆனாங்க. 10,000 ஓட்டில் ஜெயிச்சா அதில் தலைவர் இம்ப்ரெஸ் ஆனார். சரி பரவாயில்ல போகாமல. அதுக்கப்புறம் அவரோட நெருங்கி பழக்க வாய்ப்புகள். அது துணை சபாநாயகர். அந்த துணை சபாநாயகராக ஏன் சார் கொடுத்தாரு உங்களுக்கு? இல்லை, அது அப்போ நான் ஒருவேளை வயசு கூட இருந்து கல்யாணம் ஆட்சி ஆகியிருந்தா மந்திரியாக கூட கொடுத்துருக்கலாம். சின்ன பையனால அந்த மாவட்டத்தில் நான் ஒருத்தனை ஜெயிச்சிருக்கேன். ஸோ பொதுவாக மந்திரிகள் போடும்போது ஒரு மாவட்டத்துக்கு பார்ப்பாங்க, கம்யூனிட்டி பார்ப்பாங்க, இந்த மாதிரி பல்வேறு ஆங்கிளில் தானே மாவட்டங்கள் மாவட்டமாக அமைச்சுகளில் நியமிக்கிற போது திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, காங்கிரஸ்லையும் சரி, இந்த பக்கம் ஒருத்தர்னா அந்த பக்கம் ஒருத்தர், இந்த கம்யூனிட்டியில் ஒருத்தர்னா அந்த கம்யூனிட்டி இப்படி பார்த்து தானே அமைச்சரவை அமைக்கப்படுது. நீங்கள் டெப்டி ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் சில நேரத்தில் ரொம்ப சீனியராக இருந்தவங்க, கட்சி கஷ்டப்பட்டவங்க கூட வந்து விடுபட்டுரும். ஆமாம், ஒரே ஆள் தான் ஜெயித்தேன், 10,000 ஜெயித்தேன், யங்ஸ்டர், மாவட்டத்துக்கு ஒரே பிரதிநிதி நான் தான். ஓகே. எம்எல்ஏக்கள்லாம் கூப்பிட்டு தலைவர் வந்து இந்த சுதர்ஷன் இன்டர்நேஷனல் ஓட்டர் இருந்தது, அதில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு மீட்டிங் போட்டார். அவரே பேனா பேப்பர்லாம் வச்சுட்டு எழுதிக்கிட்டு இருந்த ஒவ்வொருத்தரையும் பேச சொல்லி, இப்போ மக்கள் நம்மளை எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க, நம்ம ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும், மீட்டிங் போட்டார். பேசுங்கன்னு சொன்னார். ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் பேசுங்க அவர் எம்எல்ஏன்னு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ டெப்டி ஸ்பீக்கராகவும் இருக்கீங்க அப்படின்றப்ப எப்படி அந்த சவாலை ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா ஒரு பக்கம் முதலமைச்சராக உங்கள் தலைவர் இருக்கிறாரு, எதிர்கட்சி தலைவராக கலைஞர், 2 பேர் 2 பெரிய ஜாம்பவான் அவர். இந்த பக்கத்தில் ஒரு பிரச்சனை எம்ஜிஆர், அவர் 2 கடையில் முனாதி அண்ணன் தான் அப்போ சபாநாயகர். ஓகே. அவர் வந்து கேள்வி நேரத்தில் இருப்பார், மற்ற நேரங்களில் அவர் பெரும்பாலும் நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு போயிடுவார். வேலை செய்யணும். கடுமையான சண்டை அசம்பிளியில் நீங்கள் கடுமையாக நடந்திருக்கு, செருப்பு வீச்செல்லாம் நடந்திருக்கு. ஓகே. அப்போ தான் அந்த 3 பேர் எம்எல்ஏக்கள்லாம் டிஸ்மிஸ் பண்ணோம், சட்டசபையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சோம். அந்த மாதிரிலாம் அடிதடி வரைக்கும் பிரச்சனைலாம் நடந்திருக்கு. இப்போ அடிதடி நடக்கலை, பட் இந்த மாதிரி நிறையா கூச்சல் குழப்பம் பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஒரு நிறைய அது 2.5 வருஷத்தில் இந்த ஆட்சி இது கலைஞ்சு போச்சுல்ல. 77லேருந்து 80ல் ஆட்சி. அது அதுக்கு முந்தைய அடுத்த பார்லிமெண்ட் வருது, அது டெல்லியில்.
ஜனதா வருது, ஜனதா போகுது, அப்புறம் திருப்பி எலெக்ஷன் நடக்குது, இந்திரா காந்தி அம்மா ஜெயிச்சு வந்துடுறாங்க. இந்திரா காந்தி அம்மா ஜெயிச்சு வந்த உடனே அப்போ வந்து கலைஞர் போய் அங்கே பார்த்து காங்கிரஸோட கூட்டணி போட்டுறாரு. அப்போது காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி 80ல் நடக்குது. அதனால் தலைவரே எப்படி வருமா வராதாங்கிற யோசனையில் அந்த அந்த அளவுக்கு இருந்தது. ரொம்ப டஃப் ஃபைட் இருந்துச்சு. டஃப் ஃபைட் இருந்தது. அந்த தேர்தலில் அருணாங்கில திருப்பி சீட்டு கொடுக்கும்போது தலைவர் அதுக்கு வந்து வந்தார், அருணாங்கி வந்தார், பிரசிடென்ட் எம்ஜிஆர் வந்தார். வந்து ரொம்ப சிறப்பாக என்ன பாராட்டி பேசுனதோட சட்டசபை ஆக்கி வச்சேன், எனக்கு பெருமை சேர்த்தாரு, கட்சிக்கு பெருமை அதெல்லாம் சொல்லிவிட்டு வந்து என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் அந்த மாதிரி யாருக்குமே அவர் பேசுனது கிடையாது. அது காரணம் அங்கே ஒரு நான் திமுகவில் இருந்த ஒரு எக்ஸ்எம்எல்ஏவை அண்ணா திமுகவில் அங்கே சேர்த்துருந்தேன். ஓகே. அவர் சுயேட்சையாக போட்டார். இப்போ கட்சியில் இருக்கிற சில பேர் அண்ணா திமுக காரங்களும் சில பேர் அவருக்கு வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே அந்த அலையன்ஸே ரொம்ப டஃப் அலையன்ஸ், ஸ்ட்ராங் அலையன்ஸ். எகென்ஸ்டாக வேலையும் நடக்குது, எகென்ஸ்டாக கட்சிக்குள்ளே ஒரு செட்டு எகென்ஸ்டாக வேலை நடக்குது. ஸோ அதனால் அவர் வந்து கூட்டத்தில் வந்து பேசினார் தலைவர். இது மாதிரி இந்த தொகுதியில் தம்பி திருநாவுக்கரசர் நிறுத்திடுங்க, அவர் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் நான் அமைச்சரவை அமைத்தால் என்னுடைய அமைச்சரவையிலே அவர் அமைச்சராக இருப்பார் அப்படின்னு பேசினார். தமிழ்நாட்டில் யாருக்குமே அவர் இந்த மாதிரி பேசினதில்லை, எந்த எலெக்ஷன்லையுமே. உங்கள் மேலே அவ்வளோ பாசமா சார்? இல்லை, பேசினார், அவர் பிரியமாக இருந்தார். ஸோ அதனால் அப்படி பேசினார். அது போதும். அப்புறம் அதை டேப் பண்ணி ஊராக நான் போகிறதுக்கு முந்தைய அடுத்த அந்த ஸ்பீச்சு டேப் ரெக்கார்டரை ரெக்கார்ட் பண்ணி அங்கே போய் மைக்கில் ஸ்பீக்கரில் போட்டு விடுவோம். வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறவில்லை என்றாலும் நான் அமைக்கும் அமைச்சர் என்னோட அமைச்சராக இருப்பார்னா மக்கள் அமைச்சராக அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துட்டாரு உங்களுக்கு. பயங்கரமாக வெயிட்டேஜில் அவர் வாயால் அவரே என்னை பாராட்டி பேசும்போது எப்படி இருக்கும் அந்த ஒரு தருணம்? ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் 50,000 ஓட்டு கூட வாங்கி ஜெயிக்கிறேன். ஓகே, ஜெயித்தேன். அதேமாரி அவர் சொன்ன மாதிரியே அது வரைக்கும் அவர்கிட்ட இருந்த இலாக்காக்கள், தொழில்துறை இலாக்காக்கள்லாம், இண்டஸ்ட்ரீஸ், ஹேண்ட்லூம்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், எக்ஸைஸ், இந்த மாதிரி நிறையா இலாக்காக்கள் அது வரைக்கும் அவரே வச்சுருந்த முக்கியமான இலாக்கா அது. இப்போ உங்களை பற்றி படிக்கிறப்ப ஒரு மினிஸ்டரா வந்து திருநாவுக்கரசு செஞ்ச ஒர்க்கை வந்து நிறைய மீடியாக்கள் பேசல. அது வந்து நிறைய பேர் அதை வந்து எழுத மாட்டேன்றாங்க, பேச மாட்டேன்றாங்க. அவர் அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காரு, ஏன் அதை யாருமே பேசலன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்களும் ஏன் அதை பிரபலப்படுத்திக்கல? நீங்க செஞ்ச தமிழ்நாட்டில் வந்து நீங்க ஆர் வெங்கட்ராமனுக்கு ஒரு பேர் இருக்கு. அவர் தொழில் அமைச்சர் அங்கே இருந்தார், காமராஜர் காலத்தில் ஆட்சியில். அதுக்கு பிறகு ஓரளவுக்கு வந்து திமுக ஆட்சியில் மாதவன் கொஞ்ச நாள் தொழில் அமைச்சராக இருந்தார். அவர் சில காரியங்கள் செய்தார்னு பாராட்டுவது உண்டு. அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அமைச்சரவையில் நான் தொழில் அமைச்சராக இருக்கிற அந்த 4-5 வருஷத்துலையும் வந்து நிறைய அப்போ தான் வந்து ஊருக்கு முந்தைய இப்போ வெங்கட்ராமன் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்வி காலத்தில் கிண்டி தொழிற்பேட்டை, ஓசூர் தொழிற்பேட்டை, இது மாதிரி 2 தொழிற்பேட்டை தான் இருந்தது. சிப்காட்டில் நீங்கள் கொண்டு வந்து சிப்காட் நான் அதுக்கு பிறகு கடலூர், தூத்துக்குடி, மானாமதுரை, புதுக்கோட்டை, இந்த மாதிரி ஒரு 5-6 இடங்களில் சிப்காட்டு காம்ப்ளெக்ஸஸ்ஸு, தனியாக கார்பரேஷனில் தமிழ்நாடு சால்ட் கார்பரேஷன், மேக்னசைட் கார்பரேஷன், இந்த மாதிரி போல் புதிய நிறுவனங்கள், எலக்ட்ரானிக் கார்பரேஷனு, இது மாதிரி புது நிறுவனங்கள், அது மாதிரி நிறையா டெக்ஸ்டைல் மில்ஸு புதுசாக 5-6 டெக்ஸ்டைல் மில்லு போட்டோம். இது மாதிரி சுகர் மில்லு, சிமெண்ட் ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி நிறையா வந்து என்னோட மேக்ஸிமம் என்னுடைய பீரியடில் வந்து தலைவர் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்து தள்ளவே மாட்டார். அந்த நேரத்தில் நல்லா பண்ணுறாருன்னு பேர் இருந்தது. தலைவர் ஐடியாஸ்லாம் எங்கேருந்து சார் எடுத்தீங்க? இதெல்லாம் கொண்டு வந்தால் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆகும். மட்டுமில்லை, ஐஏஎஸ் அதிகாரிகள், நல்ல அதிகாரிகள்லாம் பத்மநாபன் பின்னாடி ஐடியா பிட்ச் பண்றப்ப நம்மளுக்கு அதை பத்தின ஒரு ஐடியாலஜி இருக்கணும்ல சார். அது என்ன மாதிரி நமக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை இருந்தால் தான் கூப்பிட்டு கேட்போம். அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் துணைக்கு இருப்பாங்க. சார் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, அந்த மாதிரி நம்ம 4 இடத்துல போட்டானு கேட்டால் தான் போடலாமா சார், அங்கே போடலாமா இங்கே போடலாமேன்னு சொல்லுவாங்க. அதான் கேட்டேன் சார். அது இப்போ நமக்கு அது அந்த மாதிரி ஒரு விஷனோட அந்த வேலை வாங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார், அது ரொம்ப முக்கியம் இல்லை? ஆமாம், அது நம்ம ஒன்றை பற்றி பேசாமல் இருந்தால் இருக்கிறது போதுன்னு இருந்தால் அங்கே ஆஃபீஸரும் இருக்கிறது போதுன்னு போயிட்டே இருப்பாங்க. அவங்களா வந்து எடுத்தேறி வந்து அதை பண்ணி அது பண்ணி ரொம்ப ரேராக தான் ஒரு சில பேர் அதிகாரிகள் இருப்பாங்க. மற்றபடி நீங்கள் இந்த மந்திரி எவ்வளோ தூரத்துக்கு இறங்கி வேலை செய்கிறாரோ, அறிவாற்றலோடு செயல்படுறாரோ, அல்லது அவருக்கு என்ன விஷயம், என்னென்ன இதெல்லாம் செய்யணும் போகணுன்னு என்ன கனவுகள் இருக்கோ அவருக்கு,
அதையெல்லாம் அவங்ககிட்ட சொன்னால் அதிகாரிகள் சில பேர் நல்ல அதிகாரிகள் இருந்தால் ஃபுல்லாக அவங்க ஐடியாவும் கொடுத்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ், மியூச்சுவலாக 2 பேரும் ஒரு நல்ல அதிகாரி நல்ல மந்திரி கிடைச்சாங்கன்னா டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்க போகுது. டிபார்ட்மெண்ட்டுக்கும் நல்லது, ஜனங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. நீங்கள் மினிஸ்டராக இருந்தப்போ இந்த ஒரு ஸ்கீம் நான் கொண்டு வந்ததில் பெருசாக பேசப்படலை, பட் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இது நான் என்னால் நடந்துச்சு அப்படின்றப்ப எனக்கு கொஞ்சம் ஹாப்பி அப்படின்னு தான். நான் வந்து என்னாலேங்கிறத காட்டிலும் நான் சொல்கிறது முதலமைச்சர் படிச்சதில் எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற மாதிரி. ஓகே, முதலமைச்சருங்கிற முறையில் இப்போ யார் ஆட்சியில் நடந்தாலும் முதலமைச்சர் இப்போ நடக்கிறதுனா தளபதி ஸ்டாலின் இருக்காருன்னா மந்திரியே யோசிச்சு அவரே பண்ணியிருந்தாலும் அவரே செய்திருந்தாலும் கூட கிரெடிட் கோஸ் டு சிஎம் தான். எஸ், சிஎம் தலைமையில் தான் நடக்குது. அது இப்போ கலைஞர் தலைமையில். அந்த மாதிரி நான் என்னுடைய காலத்தில் நடந்த புகழ் நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து எல்லா புகழும் படித்து எம்ஜிஆருக்கு தான் நம்பர் 1. சர்க்கரை ஆலைகள், பஞ்சு ஆலைகள் தொடங்கினது, இந்த மாதிரிலாம் நிறையா மேக்னசைட் கார்பரேஷன் சேலத்தில், அது மாதிரி எலக்ட்ரானிக் ஆப்ரேஷன்னு வாட்ச் கட்சியெல்லாம் கூட பண்ண ஆரம்பித்தோம். அதில் இப்போ எவ்வளோ தூரம் ஓடிட்டு இருக்குன்னு தெரியல எனக்கு. ஓகே, ஸோ அது மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே ஆரம்பித்தோம். அப்போ அதுக்கு உங்களுக்கான ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தது ரொம்ப முக்கியம் இல்லை சார்? சிப்காட்டில் ஒவ்வொரு புதுக்கோட்டையில் ஒரு 500 ஏக்கர் எடுத்து புதுக்கோட்டை திருச்சிட்டு போகிற வழியில் அது நான் தான் டெவலப் பண்ணேன். அது மாதிரி தூத்துக்குடியில் நான் தான் கொண்டு வந்தேன், கடலூரில் நான் தான் கொண்டு வந்தேன். இது மாதிரி அதை மானாமதுரையில் ஒரு சிப்காட் கொண்டு வந்தோம். இது மாதிரி எல்லாம் என்னுடைய பீரியடில் தான் அதெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணோம். ஓகே, புதுசாக எடுத்து நில ஆர்ஜிதம் பண்ணி தொடங்கி வச்சு தொழிற்சாலைகள் வந்து தொடங்கி வச்சு பண்ணது இதெல்லாம். இந்த மாதிரி நிறையா காரியங்கள் என்னால் அந்த பண்ண முடிஞ்சால் தலைவர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ட். அவர் வந்து ரொம்ப ஹாப்பி, எம்ஜிஆர் ஹாப்பியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தார், பாராட்டினார். இப்போ அந்த டைமில் நீங்கள் கட்சியில பெரிய இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு தலைவர் என்ன பண்ணாருன்னா, அப்போ வந்து திமுகவில் வந்து பிறகு முதலமைச்சர் அவர்கள் அப்போ இளைஞரணி செயலாளராக இருந்தார். இப்போ தலைவர் என்ன உனக்கு ஒரு முக்கியமான வேலை தாரம் பார்க்குறியான்னு கேட்டுட்டு என்னென்ன இது உன்னை இளைஞரணி செயலாளராக போடுறான் கட்சியில். அப்போதான் இந்த இளைஞர் பேர் வந்துச்சா? ஆமாம், இளைஞரணி செயலாளர்னு போட்டார். போட்டுட்டு நான் வந்து மாநிலம் முழுதும் நிர்வாகிகள், ஒரு மாவட்டத்துக்கு செயலாளர், தலைவர், துணை செயலாளர் போடல, அது மாதிரி ஒரு 10 பேர் டீம் போட்டேன். இந்த 10 பேராக அப்போ இருந்து எல்லா மாவட்டத்துக்கும் போட்ட எல்லாரையும் வர சொல்லி சத்யா ஸ்டுடியோவில் அப்போ பாவுஷா பொதுச் செயலாளர், ஜெயலலிதா வந்துட்டாங்க. அவங்க வந்தம்மா கொள்கை பொதுச் செயலாளர் இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் கூப்பிடல. அவர் கொள்கை பொதுச் செயலாளர் அப்போ பிரபல்யமாக இருந்தாங்க, முக்கியஸ்வராக இருந்தாங்க. அவங்களையும் கூப்பிடல, ஜெயலலிதாமையும் கூப்பிடல, பாவுஷன்னா வந்து பொதுச் செயலாளர் அவரையும் கூப்பிடல. ஓகே, தலைவர் நிறுவனர், நான் இளைஞரணி செயலாளர், நாங்கள் 2 பேரையும் மட்டும் வச்சு காலையிலேருந்து சத்யா ஸ்டுடியோவில் மாலை வரைக்கும் மீட்டிங் போட்டு மத்தியானம் அருமையான அசைவ சாப்பாடு, மட்டன், சிக்கன், மீன், அது இது எல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு எல்லாரையும் பேச விட்டு அவரும் பேசி வரிசையாக நானும் படிச்ச எம்ஜிஆர் அவர்களும் பக்கத்தில் 2 சேர் போட்டு இப்படி பக்கத்தில் உட்காந்துருப்போம். மாவட்டமாக பின்னாடி அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புகிறேன் வேணா ஒரு மாடலுக்காக. பின்னாடி அந்த 10 பேர் நிற்பாங்க. அப்படியே நிறுத்தி ஒவ்வொரு மாவட்டமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அன்றைக்கி பேட்டியில் வந்து இந்த மாதிரி இளைஞரணிங்கிறது கட்சிக்கு முதுகெலும்பு, தம்பி திருநாவுக்கரசுக்கு பல சோதனைகள் வச்சேன், எல்லாத்தையும் வெற்றி பெற்றார், அதனால் அந்த கட்சியுடைய எதிர்காலம் நம்பி அவரை கொடுக்குறேன்லாம் சொல்லி என்னை பாராட்டி அந்த பேப்பரில் எல்லாத்தையும் எல்லா பேப்பர்லையும் அடுத்த நாள் வந்து அந்த திடீர்னு எடுக்கப்பட்ட முடிவா சார்? ஏன்னா யாருமே கூப்பிடல, முக்கியமான பொதுச் செயலாளர் அவர் போதும் நீங்கள் இளைஞரணி அவங்க ஃப்ரீயாக பேசுறதுன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எனக்கும் முக்கியத்துவம் கொடுத்து. அவர் எப்படி எம்ஜிஆர் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவாக அவர் எப்படி சார் கட்சி எப்படி அவர் வச்சுக்குவார்? கட்சி அவருக்கு வந்து காமன் சென்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பொது அறிவு சரி முக்கியம். இந்த பெருந்தலைவர்கள்லாம் இப்போ பெரிய தலைவர்கள்லாம் பட்டம் வாங்காமல் இருக்கலாம் படிப்பு, ஆனால் அவங்க மக்களுடைய பல்ஸை படிச்சு மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு பட்டம் வாங்கினவங்க அவங்கெல்லாம். காரில் நீங்கள் அவரோட காரில் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க சார், எப்படி என்ன பேசுவாங்க காரில் நிறைய? பெரும்பாலும் ஒரு ட்ரெயினில் அவரோட நான் போனதில்லை. ட்ரெயினில் அவரும் எனக்கு தெரிய ட்ரெயினில் பர்த்லாம் போட்டுக்கிட்டு நிறையா போனதில்லை. எங்கே போனாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே கார்லேயே தான் போனார் அவர். இல்லைன்னா விமானத்தில் போவார். ஓகே, விமானம் இல்லைன்னா காரில் போகிறப்ப என்ன கான்வர்சேஷன் நடக்கும்? கட்சியை பற்றி பேசுவாங்களா இல்லை ஸ்கீம்? காரில் இல்லாமல் பாட்டு கேட்டு வருவார். வீட்டில் இருந்து சீடை, முறுக்கு, அந்த மாதிரி சாப்பாட்டு ஐட்டம்லாம் அன்னி ஜானகமாக கொடுத்துருப்பாங்க. அதை பின்னாடி உதவியாளர் அங்கே மாணிக்கம்னு கூட வருவாப்பில். மாணிக்கம் அப்படி ட்ராவல் பண்ணும்போது கொடுப்பார். இப்போ நான் போவேன் காரில், பண்டுட்டியார் இருப்பார், ராகவானந்தன் இருப்பார், இது மாதிரி யாராவது அந்த எஸ்டிஎஸ் இருப்பார். சில நேரத்தில் அந்த பக்கம் போனால் எஸ்டிஎஸ் இருப்பார். ஒரு 4-5 பேர் தான் காரில் கூட்டி போவார் தொடர்ச்சியாக போகும்போது. நான் போகும்போது அவரோட நான் காரில் போயிருக்கேன், பிளேனில் போயிருக்கேன், ஹெலிகாப்டரில் போயிருக்கேன். அது மாதிரி என்ன தனியாக அவர் யாராவது வெளிநாட்டிலேருந்து வந்தாங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் நெதர்லாண்டு, பிரின்ஸ் ஆஃப் சார்ல்ஸ் வந்து பிரின்ஸ் ஆஃப்
இங்கிலாந்து இது மாதிரி வெளிநாட்டிலேருந்து தூதுவர்களோ வெளிநாட்டு ராஜாக்களோ வந்தால் அவங்கள ரிசீவ் பண்ண அவங்களோட ஹெலிகாப்டரில் அக்கம்பனி பண்ண என்ன தான் அனுப்புவார். ஓகே. பிரின்ஸ் சார்லஸ் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிற்கிறது அவர் சார்லஸ் தான். அது ஓகே. சார்லஸை நான் தான் ரிசீவ் பண்ணி தலைவர்கிட்ட கூட்டி போனேன். ஓகே. ஓகே. அது மாதிரி பிரின்ஸ் சார்லஸோட நான் தான் போய் அழைச்சிட்டு போனேன். தலைவரை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அவரே, இளவரசர் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறையா எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. பலதரப்பா எப்படி சார், இப்போ அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாகவே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் வெளியேந்து இருக்கும்ல, எப்படி எம்ஜிஆர் தனிப்பட்ட முறையில் எப்படி? இல்லை, பழகிறது ரொம்ப ஒரு அன்பாக இருப்பார், பிரியமாக இருப்பார். அதே நேரத்தில் வந்து டிசிப்ளின்டாக இருக்கணும்னு பார்ப்பார். ஓகே. டிசிப்ளின்னா வந்து டைம் ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி டைம் ரொம்ப ஃபாலோ பண்ண மாட்டார். டைமில் வந்து அவர் டைம் ஃபாலோ பண்ணாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரே நேரம் லேட்டாக எழுந்திரிப்பார். 10 மணினா சில நேரத்தில் 12 வருவார். டூரு போகிற போதெல்லாம் வந்து அவருக்கு டைம் அவர் கையில் கிடையாது. இன்னைக்கு காலைல நைட்டு 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு மக்கள் வழி நெடுக மறித்து அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு தான் அந்த இடத்துக்கு போய் சேருவார். இதெல்லாம் சுற்றுப்பயணங்கள்லாம் டைம்லாம் கீப் பண்ண முடியாது அவரால். மக்கள் விட மாட்டாங்க. அதனால் தேர்தல் சுற்றுப்பயணங்கள் பர்டிகுலராக தேர்தல் சுற்றுப்பயணம் சரி, சாதாரணமாக ஒரு மாவட்டத்தில் 2 நிகழ்ச்சி முடிச்சுட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு போகிறதுனா கூட வழியில் எங்கே போனாலும் அவருக்கு ஜனரஞ்சகமாக மக்கள் கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அதனால் ஸோ அது டைம்ங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் தேட்டு அவர் நடை உடை பாவனைகள் பேச்சு அதிலெல்லாம் வந்து சும்மா ஒரு மாதிரி இருக்க மாட்டார். ஓகே. ஒரு எல்லா வகையிலையும் ஒரு டிசிப்ளின் எதிர்பார்ப்பார். ஈவன் இப்போ கர்ச்சிப் எடுத்து அப்படி எடுத்து இப்படி மடித்து இப்படி வச்சாருன்னா அதுக்கு கூட வலிக்காமல் தடவுற மாதிரி தடவி அப்படி எல்லாத்துலேயும் ஒரு இதம் பதம் அப்படி இருக்கும். ஒரு அதில் ஒரு அழகு அது மாதிரி அவர். உதாரணமாக வந்து நான் சொன்னேன், இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் இருந்தார்னு, அவர் கூட்டிகிட்டு செக்ரட்டேரியட்டில் போய் பார்த்துட்டு வரும்போது அவர் கிண்டியில் கிண்டி எஸ்டேட்டை பார்த்துட்டு கூட்டி போனேன். வழியில் 2 பக்கத்துலேயும் மக்கள். அப்போது வந்து கல்யாணம் ஆகலை, அவர் இளைஞராக இருந்தார். இப்போ தான் அவர் தான் மன்னர், இங்கிலாந்து மன்னராக இருக்கா இல்லையா, இளவரசர். அப்போது யங்ஸ்டர் 2 பக்கம் காலேஜ் கேர்ள்ஸு ஸ்டூடெண்ட்ஸு பசங்க லேடிஸ் கூட்டம்லாம் எல்லாம் ஃப்ளையிங்ஸ்லாம் கொடுத்துட்டு கையை காட்டிகிட்டு இருப்பாங்க. அவரும் நானும் பின்னாடி உட்காந்துருக்கோம். முன்னாடிக்கே செக்யூரிட்டி. அங்கேருந்து இங்கிலாந்துலேருந்து வந்த குண்டு தலைக்காத காரு அதில் தான் போயிட்டு அங்கே போய் கோட்டையில் இறங்கி தலைவரை போய் பார்த்து பேசிட்டு திருப்பி இறங்கி வரும்போது சொன்னார், இவர் ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவரான்னு கேட்டார் என்கிட்ட. இல்லைங்க இல்லை அவங்க அப்பா மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் போன ஜென்மத்தில் would have been from a ராயல் ஃபேமிலி ஒன்லி, இட் லுக்ஸ் லைக் தேட் அப்படின்னார். அவரை பார்த்துட்டு அவருடைய தோற்றம், அவருடைய முகபாவங்கள், அவர் பேசுனது அதில் இம்ப்ரெஸ் ஆன இங்கிலாந்து உலகத்தெல்லாம் ஆண்ட ராஜா குடும்பத்தை சேர்ந்த இளவரசனே எம்ஜிஆரை பார்த்துட்டு இவர் ராஜாவான்னு கேட்டான், அல்லது ராஜ குடும்பத்தில் வந்தவரான்னு கேட்டான்னா அப்போ எவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கா அவர். அப்போ கேட்டாருன்னா இப்போ அந்த ராஜாவே உலகத்தை ஆண்ட ராஜாவே இந்த ராஜா இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். வேற என்ன பயணம், அதுக்கு எவ்வளவு கவர்ந்துருக்காருன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி ஒரு நேச்சர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருப்பாங்க. அவர் அம்பாங்க இல்லைன்னா ஒரு சில பேருக்கு சில சர்க்கிள் இருக்கும்பாங்க. அது எவ்வளோ ஒரு நம்புறவங்க நம்பலாம். இல்லை சார், புல்லிங் பவர் அப்படிமா ஒரு வட்டம் இருக்கும். அந்த சர்க்கிளுக்குள்ள சில பேருக்கு 3 அடி இருக்கும், சில பேருக்கு 10 அடி இருக்கும், சில பேருக்கு 20 அடி இருக்கும், 100 அடி கூட இருக்கும் சார் சில பேர். ஆமாம், அதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்பாங்க. அப்படி ஓகே. அது வரைக்கும் இவர் என்ன பெரிய ஆளா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் கூட. அந்த சர்க்கிளில் அவர் பக்கத்தில் போயிட்டு பேசிட்டு வந்தோன்னா நல்லா இருக்காரு, நல்ல மனுஷனாக தான் இருக்காரு. அது மாதிரி ஒரு ஈர்ப்பு இப்போ எம்ஜிஆருக்கு உண்டு. ஆமாம் சொல்கிறேன். அது சில பேருக்கு எல்லாருக்கும் இருக்கும், எல்லா தலைவர்களுக்கும் இருக்கும். அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும், அவ்வளோதான் எவ்வளோ இருக்குங்கிறதுல. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.